We thought we told you ice out of Minnesota. Target. We thought we told you ice out of Minnesota. Target. To the streets this weekend as nationwide protests continue against Trump's immigration crackdown and escalate. கோவலையொலி குடும்பத்தாருக்கு வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இந்த ஒரு பேர் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க பல ஊடகத்தாலும் பல செய்திகளிலும் பல நாடுகளிலும் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி அந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்த இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொந்த நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு அதிரடியான செயலில் ஈடுபட்டிருக்கார். அது எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அதில் ஒன்று ரொம்ப முக்கியமானது, அவர் திரும்ப திரும்ப நான் வந்தால் செய்வேன் என்றதை இன்றைக்கி செஞ்சிட்டு இருக்கார். முதல் முறையாக வரும்போது அவர் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவித்தது, புலம்பெயர்ந்தவர்களை இங்கே நான் வர விட மாட்டேன். அதுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா H1B விசாவை நான் கடும் கட்டுப்பாடு விதிப்பேன். அதற்காக வரவங்களுக்கு சமீபமாக ஒரு 4-5 மாதங்களுக்கு முந்தி கூட பார்த்திங்கன்னா, இனி வருவோர் அனைவருக்கும் 1 கோடி ரூபாய் பிணையத்தொகை செலுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் கடுமையான கட்டுப்பாடு விதித்தார். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த புலம்பெயர்ந்தோரை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் அவர் உருவாக்கிய அந்த ஐஸ் என்கிற அமைப்பு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட், சுருக்கமாக சொல்லணும் ஐஸ் அமைப்பு. இந்த ஐஸ் அமைப்பை பயன்படுத்தி அமெரிக்க மாகாணங்களில் எங்கு வேண்டுமானால் சென்று சந்தேகத்துக்குரிய நபர்களையோ அரசுக்கு எதிராக போராடுபவர்களையோ புலம்பெயர்ந்து வந்த நபர்களையோ எந்த விதமான கேள்வியும் கேட்பாரமின்றி கைது செய்யலாம், நடவடிக்கை எடுக்கலாம். அதற்கு மாநில அரசு அந்த ஐக்கிய ஒன்றிய அமெரிக்க அரசின் மாநிலங்கள் எதுவும் தடை விதிக்க முடியாது என்று கட்டுப்பாடற்ற விடுதலையை அந்த ஐஸ் அமைப்பிற்கு வழங்கி, இப்போது புலம்பெயர் நாடுகளிலிருந்து வெவ்வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்க ஒன்றியத்துக்கு புலம்பெயர்ந்து வருவர்களை கடுமையான கட்டுப்பாடு விதித்து அதில் மினியாபோலிஸ் அப்படின்ற நகர் தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கிட்டு இருக்கு. இந்த மினியாபோலிஸ் நகரத்தில் மட்டும் கடந்த 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா, கடந்த ஓராண்டுகளில் கடந்த 2025 கிட்டத்தட்ட ஒரு 32 பேர் அந்த ஐஸ் அமைப்பால் கொல்லப்பட்டிருக்காங்க. அது பல்வேறு விதமான துன்பப்படுத்தியோ இல்லை துப்பாக்கியால் சுடப்பட்டோ ஐஸ் அமைப்பால் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் இந்த கடந்த 3 மாதங்களில் மட்டும், கடந்த 2 மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இந்த ஐஸ் அமைப்பால் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக கடந்த 5 ஜனவரியில் லூயிஸ் குஸ்தாவோ நூன்ஸ் அப்படின்ற ஒண்டுராஸ் நாட்டை சேர்ந்த ஒரு நபர், 3/1 ஜெரால்டு ஜெனல் காம்ஃப்ரஸ் அப்படின்ற கியூபா நாட்டை சேர்ந்த ஒரு நபரும், 14 ஜனவரி விக்டர் மொபைல் டியாஸ் அப்படின்ற ஒரு நபரும், இந்த 9ஆம் தேதி ஜனவரி ஃப்ராடில்லா பென்சில்வேனியா நாட்டை சேர்ந்தவர், அந்த நபரும். இல்லை குறிப்பாக எங்கே பிரச்சனை இது, இப்போ இவ்வளோ பேர் இந்த ஒரு 2 மாதங்களில் கிட்டத்தட்ட 8 பேர் இறந்துக்கிறாங்க. அதில் என்ன விஷயம்னா, இந்த கடைசியாக இந்த 7ஆம் தேதி ரெனே நிக்கோல் குட் அப்படின்ற ரெனே குட் சுருக்கமாக அவர் சொந்த நாட்டுக்கார். அதே போல் 24ஆம் தேதி கடந்த 24ஆம் தேதி ஜனவரியில் அலெக்ஸ் ஃப்ரெட்டி அப்படின்ற நபரை இந்த ஐஸ் அமைப்பு அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்டாங்க, தங்களை எதிர்த்து தாக்க முற்பட்டாங்க அப்படின்ற நோக்கத்திற்காக அவர்களை அந்த ஐஸ் அமைப்பு சுட்டு கொண்டிருக்கு. இப்படி கட்டுப்பாடற்ற இந்த ஐஸ் அமைப்பு இருப்பதனால அந்த மினியாபோலிஸ் நகரத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம், கெட் அவுட் ஐஸ் அமைப்பை வெளியேறு, டொனால்ட் ட்ரம்ப் உங்களை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு மக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவ்வாறு வீதியில் இறங்கி போராட்டும் மக்களுக்கு ஆதரவாக அந்த மாகாண ஆளுநர் அவர்களும்
டிம் வால்ஷ் டிம் வால்ஷ் ஆளுநர் அவர்களும் அந்த மினியாபோலிஸோட மேயர் இருக்கிறார்ல அவர் ஜேக்கப் ஃப்ரே அவரும் அந்த மக்களுக்கு ஆதரவாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாகவும் ட்ரம்ப்புக்கு எதிராகவும் கடுமையான கண்டனங்கள் தெரிவித்து இனி ஒரு காலம் இந்த ட்ரம்ப் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்த புலம்பெயர் மக்கள், அப்பாவி மக்கள், அவர்களை நீங்கள் கேட்பார் கேள்வியின்றி இந்த ஐஸ் அமைப்பு ட்ரம்ப் அவர்களின் ஆதரவோடு செயல்பட்டு பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாக்குது. அப்படி அங்கே இருக்கிற மக்களை வெகுண்டிருந்து போராடுறாங்க அந்த ஐக்கிய அரசுக்கு எதிராக, ட்ரம்ப்புக்கு எதிராக. இது நாளுக்கு நாள் விரிவடைஞ்சிட்டு போகுது. எந்தெந்த நாட்டிலிருந்து அந்த மினியாபோலிஸ் நகரத்துக்கு வராங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்சிகோ, ரெண்டாவது சொமாலியா, கியூபா, அப்புறம் இந்தியா உட்பட இந்த மெக்சிகோலேருந்து அந்த சொமாலியாலேருந்து பல பேர் புலம்பெயர்ந்து வரவங்க எல்லாருமே இல்லீகலாக அதாவது சட்டத்துக்கு புறம்பாக உள்ளே வந்து நுழையிறாங்க அப்படின்றது தான் ட்ரம்ப்போட மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. இந்தியாவிலேருந்து போகிற பல பேர் வந்து பார்த்திங்கன்னா வீசா வாங்கிட்டு போகிறாங்க, அங்கே ஓவர் ஸ்டே பண்ணுறாங்க. வீசா காலம் முடிஞ்சிட்ட பிறகும் அவர்கள் வந்து அங்கேயே தங்கிடுறாங்க, திரும்ப சொந்த நாட்டுக்கு வரப்படுறது. நாமோட காணொலி இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முந்தைய காணொலி பார்த்தோம். அங்கே இருக்கிற இந்தியர்கள் அனைவரும் கையில் விலங்கு மாட்டி, காலில் விலங்கு மாட்டி கொண்டு வந்து பஞ்சாபில் வானொலியில் கொண்டு வந்து இறக்கி விட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நடவடிக்கை நாங்கள் கடுமையாக மேற்கொள்வோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார். நீங்கள் என்ன தான் எதிர்த்தாலும் நாங்கள் அதுக்கு ஏறுமாறாக செய்வோம். மாநிலங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, இது நாட்டோட பாதுகாப்பு உட்பட்டது, சொந்த நாட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பு பறிபோகுது அப்படின்றது தான் ட்ரம்ப்போட மிகப்பெரிய ஒரு இதற்கான ஐஸ் அமைப்புக்கான காரணமும் புலம்பெயர்ந்தவரை வெளியேற்றதுக்கான காரணமாக இருக்குது. இதுக்கு நம்ம இங்கே அந்த வாஷிங்டன் டிசிலேருந்து என்ன கருத்து வந்திருக்கு? வாஷிங்டன் டிசியில் இருக்கிற வெள்ளை மாளிகையிலேருந்து ஸ்டீஃபன் மில்லர் அதிகாரப்பூர்வமாக செய்தி தொடர் அவர் என்ன சொல்கிறார்? வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, அரசு தரப்புல என்ன வரும், அவர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்ட இறந்து போன அனைவர்களும் ஐஸ் அமைப்பை தாக்க முற்பட்டாங்க, அவர்கள் வந்து தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டாங்க இப்படின்ற மாதிரி இதே உலகம் முழுக்க அந்த அரசுகள் என்னென்ன சப்பக்கட்டை பண்ணுமோ அதே போல் ஒரு சப்பைக்கட்டை தான் அங்கே இருக்கிற வெள்ளை மாளிகை அது ஸ்டீஃபன் மில்லரும் சொல்கிறார். இப்போ தான் இந்த மாதிரி சிக்கல்கள் அந்த மினசோட்டா மாகாணத்தில் மினியாபோலிஸில் நகர்ந்துருக்கு. ஏன் குறிப்பாக அந்த மினசோட்டா மாகாணத்தில் மினியாபோலிஸ் நகரங்களில் இந்த புலம்பெயர்ந்து போகிறவர்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்கிறாங்க? ஏன் அப்படின்னா அங்கே 2 நகரங்கள் ஒருங்கிணைந்திருக்கு. ஒரு நகரத்தில் வேலை செய்யலாம், ஒரு நகரத்தில் இப்போ தங்கிக்கலாம். மற்ற மாகாணங்கள் இருக்கிற பெரிய நகரங்கள், அதாவது டென்வர், டெக்சாஸு, நியூயார்க்கு, வாஷிங்டன், இந்த மாதிரி கலிஃபோர்னியா மாகாணம், இந்த மாதிரி பெரிய நகரங்களில் காஸ்ட் ஆஃப் லிவிங், வாழ்வதற்கான தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த மினியாபோலிஸ் நகரங்களில் மிக குறைவாக இருக்கிறதால இந்த புலம்பெயர்ந்தோர் அந்த மாகாணங்கள், அந்த நகரங்களை தேர்ந்தெடுத்து போகிறாங்க. அந்த நகரத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா செயின்ட் பவுல் அப்படின்ற நகரம் இருக்குது. இது இரண்டும் வந்து ட்வின் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ட்வின் சிட்டினா இந்த ஒரு நகரம் அந்த ஒரு நகரம் இணையத்தில் இங்கே இதில் மினியாபோலிஸில் வேலை செஞ்சுட்டு செயின்ட் பவுலில் போய்ட்டு அவங்க தங்கிக்கிறாங்க. நம்ம இங்கே சென்னையிலேருந்து பக்கத்தில் சென்னைக்கு வேலை செஞ்சுட்டு பக்கத்தில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், இப்போ நம்ம இந்த புதுச்சேரியில் வேலை செஞ்சுட்டு பக்கத்தில் வில்லியனூர், திருக்கனூர், அந்த மாதிரி கடலூர்லேருந்து இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு முதன்மையான நகரமாக இருக்குது பாருங்கள். அதே போல் அந்த மினியாபோலிஸ் நகரம் இருக்கிறதால பக்கத்தில் செயின்ட் பவுல் நகரத்தில் போய் தங்கிக்கிட்டு இவருக்கு வாழ்வதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது, ஒரு அமைதியான வாழ்க்கை இருக்குதுன்னு அந்த நாடி புலம்பெயர்ந்தோர் அமெரிக்க ஒன்றியத்தின் வேறு மாகாணங்களுக்கு செல்லாமல் இந்த மினசோட்டா மாகாணம், குறிப்பாக இந்த மினியாபோலிஸ்க்கு வராங்க. இதை குறிப்பிட்டு தான் அந்த ஐஸ் அமைப்பு அந்த மினியாபோலிஸில் திரும்ப அந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கு. இதில் வந்து இது எப்போத்திலேருந்து ஆரம்பிச்சது வந்து கிட்டத்தட்ட 1919 இந்த மினியாபோலிஸ் நகரத்தை மேம்படுத்தணும், மினியாபோலிஸ் நகரம் மேலும் மேம்படுத்தணும், அதுக்கான உடல் உழைப்பு தேவை, ஆள் தேவைப்படுது அப்படின்ற ஒரு காரணத்தை முன்னெடுத்து அப்போது இருந்த அமெரிக்க அந்த மாகாண அரசு என்ன பண்ணுது அப்படின்னா புலம்பெயர்ந்தவரை உள்ளுக்குள்ளே இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வாங்க வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னாலும் பல 10 ஆண்டுகளாக இந்த கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு வச்சுங்களேன்,
நூறாண்டுகளாகவே இந்த விஷயம் நடந்துருக்குது. இங்கே அந்த மினியாபோலிஸ், செயின்ட் பவுல் நகரம், இந்த மினசோட்டா மாகாணம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா புலம்பெயர்ந்தோர் அதிகம் இருக்கிறாங்க. அந்த இருக்கிறது இன்றைக்கி அந்த ட்ரம்ப்போட கண்ணை உறுத்தி நீங்கள் அனைவரும் வெளியேறணும், அதற்காக இங்கே இருக்கிற ஆளுநரையும் அந்த நகர மேயர் ஜேக்கப் ஃப்ரே அவர்களையும் நான் கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறேன். நீங்கள் தான் இதற்கு ஒரு உடந்தையாக இருக்கிறீங்க அப்படின்னு அவர்கள் மேலே குற்றம் சாட்டுறார். ஆனால் அந்த நகர மக்கள் அந்த ஆளுநரான டிம் வால்ஷ் அவருக்கும் ஜேக்கப் ஃப்ரே அவருக்கும் ஆதரவாக இருக்கிறாங்க. இந்த நூற்றாண்டு காலமாக தொடர அந்த விஷயத்தை நீங்கள் எங்கள் மாகாண வளர்ச்சி நீங்கள் கெடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதை எதிர்த்து எந்த பத்திரிகையுமே பேச மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பத்திரிகை தவிர, தி கார்டியன் என்ற பத்திரிகை மட்டும் அமெரிக்க ஒன்றியத்திலும் வெளிவருது. வேறு எந்த ஒரு ஊடகமும் அதை பற்றி பேசுறதில்லை. அனைத்தும் வந்து அதிபரை எதிர்க்கிறது பயப்படுற. அந்த கார்டியன்ற பத்திரிகை மட்டும் அமெரிக்க அதிபர் என்னைக்கு பதவிக்கு வந்தார், முதல் தடவையாக இருக்கட்டும், இரண்டாவது தடவையாக இருக்கட்டும், அவர் பேசுகிற பேச்சுக்கள் அனைத்தையுமே வந்து இது வந்து மனித குலத்துக்கு எதிரானது, இவர் பேசுகின்ற பேச்சுகள் வந்து மனித இனத்துக்கு எதிரானது, வாழ வந்த மக்களை நாம் இந்த மாதிரி புலம்பெயர்ந்து மக்களை வந்து சட்டவிரோதிகளாக பார்ப்பதோ இல்லை வந்து அவரோட தீவிரவாதிகளை பார்ப்பதோ இவர் செய்து மனித தன்மற்ற கடுமையான கண்டனம் வந்து இந்த கார்டியன் பத்திரிகை திரும்ப திரும்ப எழுதிட்டு ட்ரம்ப்பை பற்றி. அந்த ட்ரம்ப் அவர்களும் இந்த கார்டியன் பத்திரிகை கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறார். இந்த மாதிரி நிலைமை அங்கே இன்றைக்கி மினியாபோலிஸ் நகரங்கள்லேயும் அங்கே இருக்கிற புலம்பெயர்ந்தோர் மக்களுக்கும் இன்றைக்கி கடுமையான ஒரு சூழல் ஒன்று நடந்துகிட்ருக்கு. இந்த சூழல் இப்படியே தொடருமா, இல்லை ட்ரம்ப் அவர்கள் அந்த கட்டற்ற அதிகாரம் கொடுத்த அந்த அமைப்பான ஐஸ் அமைப்பு அந்த மினியாபோலிஸ் நகரத்திலிருந்து வெளியேறுமா? மேலும் வந்து அந்த நகர மேயரான ஜேக்கப் ஃப்ரேயும் கவர்னர் மினிசோட்டா மாகாணத்தோட டிம் வால்ஷ் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஐஸ் அமைப்புக்கு உள்ளூர் போலீஸ் ஆதரவு தெரிவிக்காது. இப்போ வந்து நடுவண் அரசு வந்ததுன்னா, இப்போ இந்தியாவில் கூட நடுவண் அரசு வந்ததுன்னா மாநில காவல்துறை ஆதரவு தெரிவிக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி, அங்கே வந்து உள்ளூர் காவல்துறை, மினசோட்டா மாகாண காவல்துறை இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காது அப்படின்ற அவங்க சொன்னாலும். ஆனால் அந்த ஐஸ் அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஆதரவு தெரிவிக்காமல் இப்போ நான் உங்கள் கீழே ஆதரவு தெரிவிக்கவே இல்லை, நீங்கள் கதவு திறக்க மறுத்தீங்கனாக்கா எங்கள் கையில் சாவி ஒன்று இருக்குது, நாங்கள் திறந்துப்போம் அப்படின்னு அவர்களுக்கு முழு பலத்தோடு அங்கே நிற்கிறாங்க. ஆளுநரோ அந்த மினியாபோலிஸ் நகர மேயரோ நினச்சாலும் இந்த புலம்பெயர்ந்தோர நாடு கடத்தும் திட்டங்களும் புலம்பெயர் மீதான கட்டுப்பாடுகளும் புலம்பெயர் மீதான அடக்குமுறைகளையும் அவங்களால நிறுத்த முடியாது. இப்படி தான் அந்த அமெரிக்க ஐக்கிய ஒன்றிய அரசோட அதிகார சட்டங்கள் இருக்குது. அந்த அதிபரே நாளைக்கு நினச்சாலும் அந்த புலம்பெயர் சட்டங்களை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து மாற்றி அமைக்க முடியாது. ஏன்னா அந்த சட்டத்திட்டங்கள் புலம்பெயர்ந்தோருக்கு ஆதரவாக இருக்குது. அதையெல்லாம் இவர் மாற்றும் விதமாக புலம்பெயர்ந்தோர் அவங்க ரெண்டு விஷயம் ஒன்று இருக்குது. அவர் சொல்கிறது என்னென்னா, இங்கு வந்து நீங்கள் சட்டப்படி தங்கியிருந்தால் உங்களை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். ட்ரம்ப் சொல்லுவது, நீங்கள் இங்கு சட்டப்படி தங்கவில்லை, நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் அங்கு தங்குவதற்கு அமெரிக்கா ஒன்றும் இடம் கிடையாது, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அகதிகளுக்கான முன்னுரிமையோ இல்லை என்னுடைய நாட்டில் என்னால் வாழ முடியவில்லை அப்படின்ற ஒரு செய்கையோ ஒரு கூற்றை முன்னிறுத்தியோ நீங்கள் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா அதற்காக அமெரிக்க அரசாங்கம் அதை பரிசீலனை செய்து உங்களை நான் ஏற்றுக்கொள்வதா இல்லையா அப்படின்றத நாங்கள் முடிவு பண்ணோம். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் கடந்து முறைப்படி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களை அகதியாகவோ இல்லை வந்து உங்கள் சொந்த நாட்டில் எங்களால் வாழ முடியவில்லை என்று நீங்கள் ஒரு விண்ணப்பம் வைத்தாலோ பன்னாட்டு சட்டப்படி உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த சொமாலியா, இந்த மெக்சிகோ நாட்டில் உள்ள அனைவரும் பல பேர் உள்ள வந்தவர்கள் அனைவரும் கள்ளப்படகு வழியாகவும் தரகர்கள் மூலமாகவும் உள்ள வந்து இன்னைக்கு சமூக விரோதல் செயலில் எங்கள் ஒன்றியத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்றதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு, ட்ரம்ப் வைக்கிற குற்றச்சாட்டு. இதை அந்த சட்டம் ஏற்றுக்குது, அந்த அமெரிக்க சட்டம் ஏற்றுக்குது. அதன் ஒரு முன்னெடுப்பாக தான் இந்த ஐஸ் அமைப்பு. அந்த அரசு என்ன சொல்லுதுன்னா, புலம்பெயர்ந்து வர சட்ட விரோதமாக இங்கே ஓவர் ஸ்டே பண்ணாலோ இல்லை சட்டவிரோதமாக உள்ளே வந்திருந்தாலோ அவளை வெளியேற்றுவது எந்த தடையும் இல்லை. அதற்கான கட்டற்ற அதிகாரம் கொடுத்த இந்த ஐஸ் அமைப்பு தான் அவர்களை ஏதோ ஒரு சப்பை காரணங்கள் காட்டி இன்று
கிட்டத்தட்ட இந்த ஓராண்டுகளை 2025 மட்டும் 32 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஐஸ் அமைப்பால். இது மட்டும் இல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு ஒரு ஆண்டுக்கு ஒரு 20 பேர் 25 பேர் இந்த ஐஸ் அமைப்பால் கொல்லப்பட்டிருக்காங்க. இது அந்த மக்களிடையே, அந்த மினியாபோலிஸ் மக்களிடையே அந்த மினசோட்டா மாகாணம் மிகப்பெரிய கொந்தளிப்பு. அங்கே மட்டும் இல்லாமல் அமெரிக்க ஒன்றியங்கள் முழுக்க கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயம் உலகத்துக்கு எந்த வகையில் கொண்டு சேர்க்கப்படுகிறது? சொந்த நாட்டு மக்களை அவர்கள் ஓரளவுக்கு அந்த விஷயத்துங்க புலம்பெயர்ந்து வந்திருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக போராடுறாங்க அப்படின்றதுக்காக சொந்த நாட்டு மக்களை ரெனே நிக்கோலஸ் குட்டியும் அலெக்ஸ் ஃப்ரெட்டி இந்த 2 பேரையுமே அந்த அமெரிக்க அரசாங்கம் ஐஸ் அமைப்பு எங்களை தாக்க வந்தாங்க அப்படின்றதுக்காக கொன்னிருக்கு. இதுதான் இங்கே மிகப்பெரிய சர்ச்சையாக ஓடிருக்குது. அதை குறிப்பிடும் விதமாக தான் இந்த பதிவு. இந்த அமெரிக்க அரசாங்கம், இந்த ஐஸ் அமைப்பு, இந்த அதிபர் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் மீண்டும் தன்னோட செயலில் ஈடுபட்டு செய்வாரா, இல்லை உலக மேற்கொண்டு இந்த வல்லாதிக்க நாடுகள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை கண்டிக்குமா, இல்லை வழக்கம் போல் காசாவிலையும் உக்ரைன்லேயும் வேடிக்கை பார்க்குற மாதிரி மீண்டும் இந்த அமெரிக்க அதிபர் அவர்களை கண்டிக்குமா, இல்லை சொந்த நாட்டு பிரச்சனை அப்படின்னு புறந்தள்ளிட்டு இந்த உலக நாடுகள் போகுமா, அமெரிக்க மக்கள் வெகுண்டு எழுந்து அந்த ஐஸ் அமைப்பை புறக்கணிப்பார்களா, இல்லை கலைக்க சொல்லுவார்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது என்பதை குறிப்பிடும் விதமாக தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு விருப்பம் தெரிவிங்க. மேலும் இந்த பதிவை பற்றி ஏதேனும் கருத்து இருந்தால் கருத்துரை பகுதியில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த வலையொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. மேலும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. அப்போது தான் என்னை போன்ற ஒரு வலையொலி பதிவர்களுக்கு மேலும் பதிவுகள் பதிய மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.